அமெரிக்கால இருக்கக்கூடிய அரசியல். நான் தான் ஏதோ விண்வெளியில மாட்டிக்கிறவங்களை கொண்டுறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்தியாவில வந்து எப்படி பல பேர் வந்து வாட்ஸ்அப் குரல்கள் நம்புறாங்களோ அதே மாதிரி அமெரிக்காவிலும் இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கோம். ஏதோ அமெரிக்கால இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு புத்திசாலிகள் நம்ம நினைச்சோம்னா நம்மளும் ஒரு போதுமான அறிவில்லாதவர்கள் தான் நம்மளுக்கு சொல்லிக்கணும். இது ஒரு அரசியல் காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட ஒரு போலி செய்தி வந்து பரவுது. அவங்க வந்து சிக்கி தவிட்டாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. 7 பேரோட ஒரு டீமா தான் இருந்தாங்க. அவங்களுடைய டீமே 73, 72. அந்த டீமோட கமாண்டரே அவங்க தான். இதுக்கு முன்னாடி 2 தடவை விண்வெளிக்கு போயிருக்காங்க. அந்த தடவை எல்லாம் போன போது கூட அவங்க வந்து தொடர்ந்து 2 பணிக்குழுல கண்டினியூ பண்ணாங்க. அதாவது 2 ஷிஃப்ட் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி அந்த லாஸ்ட் டைம் போன அந்த 2த்துலயுமே கூட 2 ஷிஃப்டா தான் பண்ணாங்க. இப்போ வந்து 6 மாத காலம். அந்த காலத்துல வந்து சுமார் 3-4 மாத காலமாக இருக்கு. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து 190 நாட்கள் 180 நாட்கள் எல்லாம் தொடர்ந்து இருந்திருக்காங்க. அதனால இது புதுசு கிடையாது. ஒர்க்க முடிச்சுட்டு தான் திரும்புறாங்க. இது மாட்டிக்கிட்டாங்க, சிக்கிக்கிட்டாங்க, தன்னந்தனியா தவிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து சரியில்லை. அந்த ஆடு ஜீவிதம் மாதிரி வந்து ஏதோ பாலைவனத்துல அப்படியே மாட்டிக்கிட்டு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏவும் போதே இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சுது. ஆனா இந்த சிக்கலை வந்து செட் ஆகாது, அதை வந்து சமாளிச்சிடலாம் நம்பி போய் காமிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க போனது ஒரு விஷயத்துக்காக, தங்கினது வேற விஷயத்துக்காக.